அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு இஃப்தியார் ரெசிபி தான், ஒரு போண்டா ரெசிபி. அதுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால ரவை சேர்த்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுறதுக்காண்டி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை கப்பு தான் எனக்கு தேவையாக இருந்துச்சு, அதுக்கே நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிட்டு இந்த பறை வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொஞ்சமாக கோஸு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் இதோடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன், அந்த உப்பு கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம கை வச்சு கலந்தால் தான் நல்லா கலக்க முடியும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சு நம்ம போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லைட் அந்த மாவோட புளிப்பு சுவையோட இந்த சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு நல்ல ஒரு வாசனையோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு நல்ல சூடான எண்ணெயை ஒரு கரண்டி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம போண்டாவாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துற வேண்டியது தான். நம்ம எந்த ஷேப்பில் போட்டாலும் அது உருண்டையாகவே வந்துடும், அதுவாகவே தானாக மேலே வரும். அப்போ நம்ம இதை பரட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பரட்டி விட்டுறலாம். இப்போ இந்த சலசலப்பு அடங்கி கலர் மாறி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும் அது மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. அப்போ நம்ம இதை நல்ல எண்ணெய் எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா சட்னியும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சட்னி செய்யலை, கஞ்சியோடு சாப்பிட போகிறோம், அதுக்காக நான் சட்னி பண்ணலை. எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம்தான் மாவு இருக்குது, அதையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் உடச்சி காட்டுறேன், உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், பாய்.